ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. ஐபோன் அப்படிங்கிறது ஒரு டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு அசெட். இதுவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது 5 இயர்ஸ்ல உங்களுடைய மணி வந்து அப்படியே டபுள் ஆகும். இன்னைக்கு 1,50,000 லட்சம் ரூபாயா இருக்கக்கூடிய ஐபோனோட மதிப்பு 5 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே 1,50,000 லட்சம் ரூபாயை இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட மணி அப்படியே டபுள் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது எந்தெந்த ஃபண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. HDFC மிட் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்ட் 5 இயர்ஸ்ல 29% CAGR கொடுத்திருக்கு. அடுத்ததா ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்ட், இந்த ஃபண்ட் 5 இயர்ஸ்ல 24% CAGR கொடுத்திருக்கு. அடுத்தது நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட், இந்த ஃபண்ட் 5 இயர்ஸ்ல 30% CAGR கொடுத்திருக்கு. HDFC கோல்டு ETF, இத ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டோட 5 இயர்ஸ் CAGR 15% இருக்கு. அதுவே 1 இயர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் அப்ரிஷியேட் ஆயிருக்கிறதுனால இந்த ஃபண்ட் 48% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்ததா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்ட் 31% CAGR கொடுத்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபண்ட்லயும் நீங்க 30,000 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5 இயர்ஸ்ல இந்த அமௌண்ட்டை அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அப்ரிஷியேட் ஆகணுமா டிப்ரிஷியேட் ஆகணுமா அப்படிங்கிறது.